ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு காரசாரமான அட்டகாசமான டேஸ்ட்ல மட்டன் தலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதை நம்ம சண்டே டைம்ல காலையில சப்பாத்தி பூரி இதெல்லாம் செய்யும் போது இந்த தலைக்கறி ரெசிபி கிரேவி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம டக்கு டக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் தலைக்கறிங்க. நம்ம ஆட்டு தலையை வந்து இந்த மாதிரி வெட்டி கொடுங்கன்னா கடைகள்லயே வெட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு விடுங்க. பொரிஞ்சு வரட்டும் நல்லா. இப்ப இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இது கூட நான் ஒரு 2 பச்சை மிளகாவை ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன். மோஸ்ட்லி நான்வெஜ் ரெசிபிஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம தூக்கலா சேர்க்கும் போது அதோட நல்ல வாசனை ஃபிளேவர் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா ஃபைனா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் தலைக்கறியை வந்து இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் இதுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா, ஸோ எந்த மசாலாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 2த்துல ஏதாவது ஒண்ணு. நான் இப்ப சேர்க்கறது வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். 1-2 ஸ்பூன் அளவுக்கு உங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வயிற்று, அதாவது நம்ம ஸ்டொமக்கை பாதிக்காத அளவுக்கு அதுல நிறைய பொருள்ஸ் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா. ஸோ அதனால நம்மளுக்கு வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்களும் மோஸ்ட்லி வீட்டில் ஏதாவது கிரேவி இல்லை குழம்பு இந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது கண்டிப்பா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செய்யுங்க. அதுல கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், ஸோ நம்ம எல்லாமே சேர்க்கிறோன்னும் போது நம்மளோட வயிறு வந்து புண்ணாகாம அது பாதுகாக்கும். ஸோ ரொம்ப காரம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். ஸோ உங்க வீடுகள்ல நீங்க யாராவது அந்த மாதிரி குழம்பு பொடி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில கிரேவிக்கு நம்ம வந்து எந்தெந்த கிரேவிக்கு வந்து நம்ம தனியா மிளகா பொடி, தனியா பொடி அப்படின்னு தனித்தனியா சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்து செய்யணும். ஸோ அந்தந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோஸ்ட்லியா எங்க வீட்டுல நாங்க குழம்பு மிளகாத்தூள் தான் நிறைய சேர்ப்போம். டேஸ்டும் நல்லா கூடுதலா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இப்ப கறிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ஏன்னா அது மட்டன் வந்து தண்ணி விடும். ஸோ அதனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கிரேவி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியா வரணும் இல்லையா. ஸோ அதனால அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா தண்ணி இன்னும் அதிகமாயிடும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விடுங்க போதும். ஏன்னா மட்டன் மாதிரி நம்ம 8-7 விசில்லாம் விட வேண்டிய அவசியமே கிடையாது. தலைக்கறி சீக்கிரம் வெந்துடும். அதனால 2-3 விசில் விடுங்க போதும். இப்ப நான் 3 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கறி இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம இது கூட கடைசியா ஒரு பொருள் சேர்க்க போறோம். ஸோ அதனால நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கரை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். இன்னும் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அப்பதான் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நம்ம இப்ப அடுப்புலயே வச்சு நல்லா சுண்ட இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம லாஸ்டா வந்து ஒரு பொருள் சேர்க்க போறோம். ஒன்றும் இல்லை, மிளகுத்தூள் தாங்க. கண்டிப்பா நான்வெஜ் ரெசிபிக்கு நம்ம கடைசியில மிளகுத்தூள் சேர்ப்போம் இல்லையா, அதான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
மிளகுத்தூள் சேர்க்கும் போது இன்னும் நல்லா காரசாரமா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இந்த தலைக்கறி ரெசிபி மோஸ்ட்லி வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு மேல தலை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைக்கறி வாங்கிட்டு வந்து வீட்டுல அவங்களுக்கு குழந்தை பிறந்தவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கறியை விட தலைக்கறி ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி நல்லா கட்டி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி இதே மெத்தட்ல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.